உனக்கு பிளேஸ்மெண்ட்டை கேரண்டீடா கொடுக்குறேன். ஒரு கார்ப்பரேட்ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்லயோ உன்னை தூக்கி பிளேஸ் பண்ற, உன்னோட ரெலவெண்ட் ஏரியா நீ ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ்ல உன்னை பிளேஸ் பண்றேன்னா அந்த பிளேஸ் பண்றதுக்கு நான் வந்து உனக்கு ஸ்டைஃபண்டும் தரேன். தட் இஸ் 2 மாசம் எங்க கிட்ட கோர்ஸ் நீ படிக்கிற, 4 மாசம் ரியல் டைமா போய் ஒர்க்கும் பண்ண போற, அதுக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு உனக்கு மந்த்லி 6000 rupees நான் உனக்கு கொடுக்குறேன். நீ இந்த கோர்ஸுக்காக எனக்கு 24,000 ரூபாய் கொடுக்குற, நான் மாசம் 6,000 ரூபாய் உனக்கு கொடுத்துறேன். 24 மைனஸ் இந்த 24 உனக்கு எதுவுமே காஸ்ட் இல்லை. உனக்கு வெறுமனே 6 மாசம் உன் லைஃபை என்கிட்ட கொடுக்கணும். இதில் என்னன்னா என்கிட்ட அந்த 60 நாள் படிக்கிறதுக்கு நான் ஒரு சர்டிஃபிகேட் தரேன், உனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் தரேன். ஓகேவா? இவங்க என்கிட்ட படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, இவங்களுக்கு எக்ஸல் ஸ்கில்ஸ் இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, இவங்களுக்கு பிராக்டிகலா டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண தெரியும், இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண தெரியும், நாங்க எதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறோமா இதெல்லாம் தெரியும்னு சொல்லி நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அமாங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கேஎஸ் அகாடமி இஸ் அ பிராண்ட். ஏன்னா இன்னைக்கு தேதியில் இருக்க எல்லா சிஏ ஃபர்ம்லையும் 10% ஆர்டிகல் அசிஸ்டன்ட்ல 8 ஆர்டிகல் அசிஸ்டன்ட்ஸ் கேஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கான். ஸோ எல்லா ஃபர்ம்லையும் எனக்கோட பிரசன்ஸ் இருக்கு. நாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு வேலிடிட்டி இருக்கு. நானே வேற உனக்கு கேரண்டீடா என்ன கொடுக்குறேன், இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன். ஓகேவா? நீ போய் எங்கேயோ அலையெல்லாம் வேண்டாம், நானே உனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன், பிளஸ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்குறேன், ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்குறேன், உனக்கு பிளேஸ்மெண்ட்டை நான் கேரண்டி பண்றேன். 4 மாசம் அந்த ஃபர்ம்ல, அந்த ஆடிட் ஃபர்ம்ல நீ ஒர்க் பண்றல இல்ல கார்ப்பரேட்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்குறேன். தட் இஸ் 4 மாசம் நீ இங்க ஒர்க் பண்ணிருக்க, இந்த ஏரியாஸ்ல நீ ஒர்க் பண்ணிருக்கன்னு உனக்கு 4 months இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட்டும் வாங்கி தரேன். இது போகஸ் எல்லாம் இல்ல, நீ ரியலா ஒர்க் பண்ணி அந்த கார்ப்பரேட் கிட்ட இருந்து நான் வாங்கி தரேன். உனக்கு 6,000 ரூபாய் ஸ்டைஃபன் நானே தரேன். நீ அங்க போய் எங்க ஒர்க் பண்ணணும் நாங்க சொல்ற இடத்துல நீ போய் ஒர்க் பண்ணணும். இதை முடிச்சிட்டு அப்படின்னா நீ லேட்டரா நான் எங்க ஃபர்ம்ல இருக்கியோ அவங்க கிட்டயே ஹையர் சேலரியை நெகோஷியேட் பண்ணி நீ அந்த 4 மாசம் உன்னோட இன்டெகிரிட்டி, பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, நான் அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு எப்படி ஒரு சீனியரை இம்ப்ரெஸ் பண்ணணும், நீ ஒரு அசட்டாக 4 மாதத்தில் அங்கே எப்படி, அதை நான் சொல்லி கொடுப்பேன். அதை நீ பண்ணி அவங்களே உனக்கு ஒரு 30,000 நான் தரேன், என்கிட்டயே நீ ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு நீ பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு 2-3 இயர்ஸில் ஒரு நல்ல சேலரி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா